இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தென்னிந்திய திருச்சபை மார்த்தாண்ட சேகர திருச்சபையின் சார்பில் நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடவுளை தொழுவோமாக. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுதுள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுதுள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டபடியினால் இதிலே கலியுர்ந்து மகிழக் கடவோம். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து அறிகின்ற வெளிப்பாட்டை தொழுகையின் வாயிலாக ஈந்தளிக்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய திருவுள சத்தத்தின் அடிப்படையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தொழுகை ரீதியாக உம்மண்டை வருகின்ற ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றேன். நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளிலும் எங்களோடு நீர் கூட இருந்தீர். நல்ல கிருபைகளை ஈந்தளித்தீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் மேற்கொள்கின்ற தொழுகை நீர் ஆஸ்வதிப்பீராக. இத்தொழுகை வாயிலாக உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். தொழுகையின் சாராம்சங்கள் அனைத்தும் இறை புகழ்ச்சிக்கு ஏதுவாகும், எங்கள் ஆன்மீக உந்ததுக்கு ஏற்புடையதாகவும் அமையத்தக்கதாக துணை செய்வீராக. அதற்கு தூயாவின் அனுக்கிரகம் ஆளுகை கூட இருக்க வேண்டுமென்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஒரு கணம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த தொழுகை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். புறப்படுத்திக் கொள்ளும். இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு செய்கிறோம் நல்ல பிதாவே. இறை நாம புகழ்ச்சிக்கு ஆதாரமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே கீதம் 6 இணைந்து பாடுவோம். கீதம் 6. ஆத்துமாமே என் முழு உள்ளமே. கீதம் 6. என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆண்டவரை தொழுதேற்று தீனம் தீனம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தீனம் தீனம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும்
மேலான ஆண்டவரே தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரே தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரே தொழுதேற்று. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. நாம் யாவரும் இணைந்தவாறு 148ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரை அடங்கிய திருவாக்கியங்களை வாசிப்போம். யாவரும் இணைந்த நிலையிலே இருக்கிற இடத்தில் எங்களோடு இணைந்து வாசியுங்கள். சங்கீதம் 148 1 முதல் 6 வரை அடங்கிய அருவாக்கியங்கள். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாய சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான். இருக்கின்ற இடங்களிலே நம்மை ஆண்டோரோடு தொடர்படுத்தி நம்முடைய குறைகளுக்காக அவ்விடத்தில் நாம் வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். ஒரு கணம் நம்மை நாம் ஆராய்வோம். கடந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கை சூழல் செய்த தவறுகள் அநேகம் உண்டு. சிந்தனைக்குட்பட்ட நிலையிலும் உட்பட்டாத நிலையிலும் செய்த தவறுகள் அநேகம் உண்டு. ஆகவே ஒரு கணம் நம்மை நாம் ஆராய்வோம். ஆண்டவருடைய எச்சரிப்பின் தன்மையை கேட்ட பொழுதும் செவி கொடுக்காமல் நம்முடைய வாழ்வை திருப்புமையாக்காமல் சென்ற தன்னங்களை ஆராய்ந்து பார்ப்போம். திருமறையின்றி உந்துதலை பல நிலையில் பெற்ற பொழுதும் அதற்கு செவி சேர்க்காமல் நடந்த சூழலை உணர்வோம். பல்வேறு சூழல் வாயிலாக நம்முடைய நிலைகளை எச்சரித்த பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட நிலைகளை நாம் உணர்வோம். இப்படியாக நம்முடைய வாழ்வில் செய்த தவறுகள் அநேக உண்டு. எல்லாவற்றையும் ஒரு கணம்
இருக்கின்ற இடத்திலே அமைதியான முறையில் நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். தோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே தீய குணம் மாறிட மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. உலகத்தின் பாவத்திற்காய் தன்னைத்தானே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் நோக்கி கொண்டிருந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு போதுமானது. அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை சுத்தம் செய்திருக்கிறார், ஒரு புது வாழ்வு தந்திருக்கிறார் என்ற நிச்சய உணர்வோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரிடத்திலே நம் தவறுகளை உணர்ந்த நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கோடு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். உலக சூழலிலே பலவிதமான திகிலையும் தடுமாற்றத்தையும் பய உணர்வையும் அடைந்து கொண்டிருக்கிற சூழல் மத்தியிலே ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக காத்திருக்கின்றார், நல்வழி காட்டிருக்கின்றார். ஆகவே அவரை நோக்கி நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க்கை சூழலிலே தனிப்பட்ட நிலையிலும் குடும்ப சூழலிலும் தந்திருக்கின்ற பல்வேறு விதமான ஆசைகளுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். கொரோனா வைரஸுடைய தாக்குதல் உலகளவிலும் நம்முடைய நாட்டின் சூழலிலும் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் ஆட்சியாளர் மூலம், அரசு பணியாளர் மூலம், தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் மூலம் செய்து வருகின்ற நல்ல பணிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு அவர்கள் வாயிலாக நாம் பெற்று வருகின்ற நிறைவான ஆட்சியின் தன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் இயற்கைகள் வாயிலாகும் செல்வங்கள் வாயிலாகும் நாம் பெற்று வருகின்ற வசதி வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாக ஆண்டவர் தந்திருக்கின்ற திருச்சபைக்காகவும் திருமறைக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்நாளிலும் திருமறை பூட்டப்பட்டு கிடந்தாலும் கடவுளுடைய கிருபையினாலே தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாயிலாக தொழுகைகளை மேற்கொள்ளத்தக்கதாகும் பல்வேறு பணிமனைகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையிலும் ஆண்டவர் தந்த கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இருக்கின்ற இடத்திலே அமைதியான முறையிலே ஆண்டவருக்கு சில நொடிகள் நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றிகளை ஒருங்கிணைந்து அர்ப்பணிக்கும் முகமாக
சங்கீதக்காரனுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உருவங்களையும் மறவாதே. ஆமீன். தொடர்ந்து ஆண்டவர் தற்று தந்த மாதிரியான ஜெபத்தை இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க முன்னாமல் தீமைந்து வைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. ஏசாயா 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்களையும் படிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பவைகளை. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படிக்கப்பட்டு விட்டாயிற்று. தந்தை மைந்தன் தூய ஆவிக்கிய திருப்புகள் என்றும் உரித்தாகுக. நாம் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒருமிக்க செய்து கொள்வோம். ஆண்டவரது பிரசன்னத்திலே ஆண்டவரை முழுமையாய் நம்பி நம்முடைய இயல்பு நிலைகளிலே பாதிக்கப்பட்டவைகளை சீர்படுத்தும்படி ஆண்டவரிடத்திலே தாழ்வணிந்து உதவி கேட்போம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். உள்ளம் அவரோடு கூட பேசட்டும். நாம் ஜெபிக்கிறோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அன்று மிகுந்த ஆண்டவரே, தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்கிற உடைய வாக்குறுதிகள் எங்கள் வாழ்வில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைவரப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாய் நாங்கள் நம்புகிறோம். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களை சேர்த்து கொள்ளுவார் என்கிற ஆழமான உறுதிப்பாட்டிலே நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம் சுவாமி. மகிழ்ச்சி நிகழ்ந்த
தூய நாளின் காலை வேளைக்காக உள்ள மகிழ்ந்து உம்மை ஸ்தோத்தரித்து இம்மட்டுமே எங்களை ஆண்டவரே நடத்தி வந்தார். எங்கள் வாழ்வின் பயணத்திலே கூட இருந்தார். அவருடைய இரக்கங்களினால் மாத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்கிற நிலைகளிலே நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை முழுமையாய் நம்பி நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலும் இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே இந்த தொலைத்தொடர்பு ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்து கொண்டு யார் யார் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் உம்முடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய பேரன்பு தங்கியிருக்க வேண்டுமே சுவாமி என்று உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். வேதனைகளோடு உம்மிடத்தில் முன்பு அமர்ந்திருக்கிறோம், காயங்களோடு அமர்ந்திருக்கிறோம், கண்ணீர்களோடு அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம் சமூகத்திலிருந்து வருகின்ற ஆறுதலின் வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் இருந்து உம்மிடத்தில் ஜெபிப்பது போன்ற ஒரு உணர்வோடு எல்லாவற்றையும் ஒருமிக்க இணைத்து உம்மிடத்தில் நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பச்சளம் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும், காலாகாலங்களின் வளர்ச்சியை தாரும், வாலிப பிள்ளைகளை ஆசி வழங்கியருளும், தம்முடைய பிள்ளைகள் ஏற்ற காலத்திலே கர்த்தர் நியமித்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தந்தருளும், வாலிபத்தின் மனசிதறல்களை பாதுகாத்துக் கொள்வீராக. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ஆண்டவரே வெற்றி பெற்றவர்களாய் கருதப்பட்டு ஆண்டு மேல் படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு என்று காத்திருக்கிற பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு என்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருள்வீராக. கல்வி சாலைகள் பூட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே தம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டிய சூழலில் வேண்டிய ஞானம் கிருபை இரக்கம் கொடுத்து இக்காலங்களை சரியாக பயன்படுத்த ஆண்டவர் அனுகூலம் செய்தருள்வீராக. அதுபோல தொலைத்தொடர்பு ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்து வியாதிகளோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்வீராக. நானே ஒரு பரிகாரியை கர்த்தர் என்று சொன்னேன். வியாதியில் பரிகாரியாய் கூட இரும். கடன் பிரச்சனைகளோடு வாழ்க்கையில தோய்ந்து போய் என்ன செய்வோம் என்று தத்தளிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வழிவாசல்களை திறந்தருள்வீராக. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குறுதிகளின் வார்த்தைகள் தம்முடைய வளர வாழ்வில் நிலைவரப்பட அருள் தாரும். பல நிலைகளில் சோர்ந்து போனவர்களாக, தொழிலே பாதிக்கப்பட்டவர்களாக, பல வாழ்வினுடைய நிலைகளிலே ஆண்டு தோய்வுகள் ஏற்பட்டவர்களாக தடுமாறி நிற்கிற பிள்ளைகள், குடும்பங்களிலே அமைதல் இல்லாமல் சமாதானத்துக்காய் தத்தளிக்கிற பிள்ளைகள், அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருள்வீராக. இயல்பு வாழ்வின் நிலைகள் பாதிக்கப்பட்டு என்ன செய்வோம் ஆண்டவரே, இதற்கு பரிகாரம் தான் என்ன என்று கதறி நிற்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்தருள்வீராக. கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாய் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் அனைத்திலும் சுமார் 85 லட்சத்திற்கும் மேலாய் மக்கள் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. ஆண்டவர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக உயிர் பலிகள் சுவாமி ஆண்டவரே உலகத்தை விட்டு சென்று விட்டன. ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் சமூகத்தில் சேரும். குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளை இழந்த துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளும் அருள் கூர்ந்தருளும். பல நிலைகளிலே ஆண்டவரே அருமையான கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பாதிப்படைந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே பல விதங்களிலே இந்த அருமையான ஆண்டவரே டெஸ்டுக்கு உட்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் கரங்களில் தருகிறோம். காத்துக்கொள்ளும். குடும்பத்தின் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டபடினாலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், பல நிலைகளில் சோர்ந்து போயிருக்கிற மக்களை ஆண்டு தேற்றியர்களும் சீக்கிரமாய் இதனுடைய வீரியம் குறைந்து போகும். ஆண்டோட பெயர்களை பெற்றுக்கொள்ளும் அருள் தந்தருள்வீராக. மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நீர் அல்லவோ, மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் அல்லவோ. உடைய சாயலினாலே படைக்கப்பட்ட மனுக்குலத்தை கர்த்தர் குணமாக்கி காத்துக்கொள்ளும் என்றும் இடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. அருமையான வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய், சிகிச்சை கொடுப்பதற்காய் தங்களை தியாகம் செய்கிற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, அத்தனை பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அதிகாரிகளுக்காக, தன்னார்வ தொண்டர் பணியாளர்களுக்காக நாங்கள் இடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அத்தனை பேரும் காத்துக்கொள்ளும். எங்களை வாழும்படி நியமித்திருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் ஆண்டு கரங்களில் தருகிறோம் சுவாமி. குறிப்பாக தடை நிறைந்த காலகட்டங்களிலே தம்முடைய பிள்ளைகள் என்ன பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அத்தனை பேற்றிலும் ஆண்டவருடைய உடனத்தில் அனுபவித்துக் கொள்ள கிருபை தாரும். இந்த வியாதிகளுக்குரிய ஆண்டவரே ஒரு பிரிவென்டிவ் மெடிசின் கண்டுபிடிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்திருளும். தடுப்பு மருந்துகள் கண்டுபிடித்து ஆண்டவரை சீக்கிரமாய் இதை அப்புறப்படுத்தப்பட அருள் தாரும். எங்களுடைய திருச்சபையின் எல்லா மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆயர்களுக்காக, அத்தனை சபைக்குழு மக்களுக்காக, எல்லா விதமான ஆண்டவரின் திருச்சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருடத்தினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் நல்ல சுகபல நீடிய ஆயுள் காலங்கள்
காரியங்களை தாரும். திருமண நினைவு நாளை கொண்டாடுகிற தமிழ் பிள்ளைகள் குடும்பங்களாய் சான்று பகிர்ந்து வாழும், குடும்பத்தின் ஆசிகளை காணும் அத்தனை பேருக்கும் அருள் கூர்ந்தருள்வீராக. பல நிலைகளிலே ஆண்டவரே, ஆலயம் திறக்கப்படாத நிலைகளிலே ஆலயம் என்று தான் திறக்கப்படுமோ என்று ஏங்கி இருக்கிற மக்கள், பல சமய மக்கள், பல விதங்களில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்வீராக. எல்லா நிலையிலும் ஆண்டவர் கரங்களே எங்கள் தாங்கி தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தாலும் உமக்கென்று வாழும், எங்கள் வாழும் நிலைகளிலே உமக்கென்று படிநிலை வைத்து முன்னேறி செல்லும் அனுக்கிரகம் தந்தருள்வீராக. இந்த நாளிலும் கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம் உண்டு சுவாமி, எல்லாம் உமக்கு தெரியும். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எங்களை உயர்த்தும்படி பலத்த கரங்களுக்குள் நாங்கள் அடங்கியிருந்து நீரங்களுக்கு வைத்திருக்கும் நன்மைகளை அனுபவித்து முன்னேறி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தருள்வீராக. இந்த நாளிலும் உடைய வார்த்தை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் தலைமையாயுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளங்களில் பசுமறுத்து ஆணி போல பதியட்டும். ஆண்டவரே, தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்துக் கொள்ள அனுக்கிரகம் தந்தருளும். உடைய வார்த்தையினுடைய தெளிவை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளும். வார்த்தையினுடைய செழுமைகள் சோர்ந்திருக்கிற எங்களை புஷ்டிப்படுத்தும், தைரியப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய பாவங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும். விட வேண்டியவர்களை விட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்தருளும். உடைய வார்த்தையின் செழுமையினாலே எங்கள் நிறைவாய் தாங்கியறலும். குறிப்பாக தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் மரணபயங்களுக்கும் கொரோனாவுடைய தீமைகளை பாதுகாத்து ஒரு நாளும் தாங்கி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டு ரட்சகருமாகிய உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இவைகளெல்லாம் தாழ்வணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிக்கப்பட வேண்டிய இரண்டொரு அறிவிப்புகள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நினைவு கூறுதல் நாளையும் காண்கின்ற அத்தனை பேருக்கும் திருச்சபையின் சார்பில் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புக இருக்கின்ற புதிய ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதும் ஆரோக்கியமானதுமாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற அத்தனை பேருக்கும் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். மட்டுமல்லாது மற்றவர்களிடத்திலும் நீங்கள் இதை குறித்து சொல்லி அவர்களை ஆராதனையிலே கலந்து கொள்ள ஊக்கப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய திருப்பணிகளுக்காக தாராளமாக காணிக்கை கொடுத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். தாராளமாக கொடுங்கள், இறைப்பணி தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கை காணிக்கைகளை வைத்திருக்கிற நபர்கள் யாராவது உண்டென்றால் ஆலயத்திலே அதற்கான காணிக்கை பெட்டி இருக்கிறது. உங்களுடைய கை காணிக்கைகளை அதில் நீங்கள் போட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை பாட இருக்கிறோம். மகிழ்கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 263வது பாடலை நாம் இணைந்து பாடலாம். உள்ளத்தில் அவர்பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் பாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் உண்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது, திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேடும் நபர் நம்மிலே யாரோ உண்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார்.
உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. செல்வம் சீர் சிறப்பு நற்குடியிருப்பு, செல்வாக்கு அந்தஸ்து பாடாடோ பவஸ்து, யாவையும் பெறினும் சாகையில் என் செய்வீர். உலகின் சம்பத்து குப்பை என்றே சொல்வீர். உண்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. தமிழ் பேசுகின்ற மக்களாய் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி பேராயம் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு மேகலாயா பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அந்த பகுதியிலே 10 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்வதற்காக கல்லூரியிலிருந்து சென்றிருந்தோம். அது அழகான ஒரு பிரதேசம், மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பகுதி. ஒரு ஓய்வு நாளிலே எங்களை எல்லாம் ஒரு உயரமாய் இருக்கின்ற ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். ஏராளமான மக்கள் கூட்டம் அங்கு இருந்தார்கள். மிக அழகிய பாடல்கள் பாடப்பட்டன. பொதுவாக மேகலாயா மக்கள் மிக சிறப்பாய் பாடுகின்ற மக்கள். அந்த ஆலய தொழுகையே அலங்காரமாக இருந்து கொண்டிருந்தது. போதகர் பிரசங்கம் பண்ணினார், கூட்டம் முடிந்தது. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே என்னுடைய கவனமானது சிதறியது. நாங்கள் உட்கார்ந்திருந்த ஆலயம் ஒரு குன்றின் மேல் இருந்தது. குன்றுக்கு கீழாக பள்ளமான இடத்துல அதிக சத்தத்தோடு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கேயும் ஏராளமான மக்கள் போய் வந்து கொண்டிருந்தார்கள். இது என்ன என்பது எனக்கு புரியவில்லை. ஆலய ஆராதனை முடிந்த பின்பு போதகரை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். போதகரிடத்திலே பல காரியங்களை பேசிவிட்டு நாங்கள் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டோம். கீழே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததே, ஏராளமான மக்களும் அங்கே போய் கொண்டிருந்தார்களே, அங்கே நடப்பது என்ன என்று நாங்கள் கேட்டோம். அப்போது அந்த போதகர் சொன்னார், அங்கேயும் ஒரு ஆராதனை நடக்கிறது. என்ன ஆராதனை, என்ன ஆலயம் என்றால் அது சட்டானிக் வர்ஷிப் என்று சொன்னார். சாத்தானுடைய ஆலயத்திலே தொழுது கொள்கின்றவர்கள். மேகலாயாவில் இருக்கின்ற சில மக்கள் சாத்தானை தங்களுக்கு கடவுளாக கொண்டு அவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டி எழுப்பி அங்கு சிறப்பான தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே வருகிறவர்கள் கூட அந்த ஆலயத்துக்கு சிலர் போவதுண்டு, அங்கு இருக்கிறவர்களும் சிலர் இங்கு வருவதுண்டு, இப்படியெல்லாம் சொன்னார். அதை கேட்டபோது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தொழுகை என்பது இப்படியும் ஒன்று இருக்கிறதா என்று எனக்கு தோன்றியது. தொழுகைகள் பலவிதம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை போற்றுகின்றவனமாய், மக்களை கவருகின்றவனமாய் தொழுகைகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. குவேக்கேஸ் சர்வீஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள் சென்றால் மக்கள் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருப்பார்கள். எதை என்றால் திருமறை பற்றி ஏராளமாக பேசி கொண்டிருப்பார்கள், வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பார்கள். இது குவேக்கேஸ் சர்வீஸ் என்று சொல்வார்கள். இன்னொரு வினோதமான தொழுகை முறை இருக்கிறது, நியூட் சர்வீஸ் என்று அதனுடைய பெயர். நியூட் சர்வீஸ் என்றால் ஆடை இல்லாதவர்கள் வழிபடுகின்ற இடம். அந்த ஆலயத்தில் போகின்றவர்கள் யாருமே ஆடை அணிவதில்லை. சிறியவர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, போதகர் முதல் சின்ன பிள்ளைகள் வரை ஆடை அணிவதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வியப்பான ஆராதனையும் நடைபெறுகிறது. அதற்கேற்ற விதமாய் தங்களுடைய இறையியல்களை அவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள். எனவே நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அல்லது நாம் இணைந்து தொழுவதற்கு பல்வேறு விதமான தொழுகை முறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் எது சிறந்தது, வேதம் சொல்வது என்ன என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம்.
2 காரியங்களை மட்டும்தான் நான் மிகச் சீக்கிரமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையான தொழுகை என்றால் என்ன? முதலாவது நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அர்த்தமுள்ள தொழுகையிலே தன்னிலை உணர்கின்ற ஒரு உணர்வு உருவாக வேண்டும். பொருளுள்ள ஆராதனையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை நானே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். வேதம் இருப்பவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு போனார். இதில் என்னையா விசேஷம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டு அது. தேசத்தை ஆண்டு வந்த ராஜாவாகிய உசியா மரணமடைந்த அந்த ஆண்டில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நீண்ட பயணம் செய்து ஆலயத்துக்கு போகின்றார். அந்த நாட்களிலே மக்கள் யாருமே ஆலயத்துக்கு போவதில்லை. துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். துன்மார்க்கமான காரியங்களையே பேசினார்கள். ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதனும் சமுதாயத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆலயத்துக்கு போகிறார். இந்த ஆலயத்திலே போகின்ற இந்த தீர்க்கதரிசி சற்று பயந்து நிற்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஏன் பயந்தான்? இதனுடைய பின்னணியம் என்ன? உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது ஏன்? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நாளாகம புத்தகம் 26வது அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களை நீங்கள் சற்று திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரம். அவனுடைய 16வது வயதில் அவன் தன்னுடைய தகப்பனாகிய அமத்சியா என்கிற ராஜாவுடைய ஸ்தானத்தில் மக்களால் ஏற்படுத்தப்பட்டான். அவன் சின்ன பருவத்தில் நல்ல ஒரு பையனாக இருந்தான், நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான். அவனை பற்றி வேதத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவன் தேவனை தேட மனது இணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயம் சீர்கட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவரை தேடுகிற மனதுள்ளவன் இல்லை. ஆனால் இந்த உசியா சின்ன பருவத்திலே தேவனை தேட மனது இணங்கினான். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்திலே அவன் வேளாண்மை பிரியனாக இருந்தான். விவசாயம் செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். 13வது வசனத்திலே அவனுக்கு மிகப்பெரிய சேனை ஒன்று இருந்தது. அந்த சேனையை வைத்து அவன் போகின்ற இடையெல்லாம் அவனுக்கு வெற்றி கிடைத்து கொண்டிருந்தது. இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கீர்த்தி எங்கும் பிரஸ்தாபமாக இருந்தது 15வது வசனத்தில். எனவே இவ்வளவு நல்ல பண்புகளை வைத்திருந்த உசியா ராஜா, அவனுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை பிறக்கிறது. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நான் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். யுத்தத்துக்கு போனால் எனக்கு வெற்றி கிடைத்து விடுகிறது. நாட்டோடு நாடை நான் சேர்த்து கொண்டு வருகிறேன். மக்கள் வளமோடு இருக்கிறார்கள். விவசாயம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் சூப்பராக இருக்கிறது. இன்னொரு காரியம் பாக்கி இருக்கிறது. என் ஆண்டவர் இதையும் ஏற்றுக்கொள்வார். ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஆசாரிய பணியை செய்கிறார்கள். பலிபீடத்திற்கு முன்பாக நின்று தூப கலசங்களை அவர்கள் வீசுகின்றார்கள். அவர்கள் தூப கலசங்களை பயன்படுத்துகிறார்கள். இதே போன்று நான் செய்தால் என்ன? என் ஆண்டவர் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என்று அவன் தீர்மானித்து தூப கலசத்தை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். ஆவேசமாய் வருகிறான். அவனை பார்க்கின்ற போது அசரியா என்கிற அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியன் அவனை தடுத்து நிறுத்துகிறான். ராஜாவே, இது வேண்டாம், இது மோசமானது, இது ஆசாரியர்களுக்கே உரிய பணி. அந்த காலத்திலிருந்து ஆரோன் காலத்திலிருந்து படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை இது. ஆண்டவருக்கு என்று நாங்கள் செய்கின்ற பணி. தயவு செய்து இந்த ஆசாரிய பணியை நீர் செய்யவே வேண்டாம். அவன் அதை கேட்டுக்கொள்ளவே இல்லை. ஆலயத்துக்கு நேராக விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். இது அசரியாவோடு சேர்ந்து 80 பராக்கிரமசாலிகள் ஊழியக்காரர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தடுக்கிறார். ராஜாவே, இது வேண்டாம், இது ஆபத்தானது, இது ஆசாரியர்கள் மட்டும் செய்கின்ற பணி. அதையும் அவன் உதாசீனப்படுத்தினான். ஆலயத்துக்குள்ளாக வந்து விட்டான். பலிபீடத்துக்கு பக்கத்திலே வந்து விட்டான். தன்னுடைய
தூப கலசத்தை அசைவாட்ட ஆரம்பித்தான். இவர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, இது என்ன பயங்கரம்! ஆசாரிகள் செய்ய வேண்டிய பணியை ஒரு ராஜா செய்யலாமா, அரசன் செய்யலாமா? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. அந்த குஷ்டரோகம் வேகமாக வேகமாக சரீரம் முழுவதும் பரவிவிட்டது. இப்போது ஆசாரியர்கள் இவனை துரத்த ஆரம்பிக்கிறார்கள். நாயை துரத்துவது போல இது ஆலயத்தை விட்டு வெகு சீக்கிரமாய் வெளியே போக வேண்டும் என்று அவனை துரத்துகின்றார்கள். ராஜாவும் ஆத்திரப்படுகின்றான், வேகமாக வெளியே போக வேண்டும் என்று அவன் வேகமாய் வெளியே ஓடுகின்றான். அவனுடைய சரித்திரத்தை பாருங்கள். அவனை வீட்டில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஒரு தனி வீட்டிலே வைத்திருந்தார்கள். அவன் தனிமையாக இருந்தே மரித்து போனான். அவன் மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை ராஜாக்களை அடக்கம் செய்கின்ற இடத்திலே அடக்கம் செய்யவில்லை, தனியாக கொண்டு அடக்கம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆசாரியர்கள் செய்கின்ற பணியை ஒரு ராஜா செய்ய முன்வந்ததினாலே அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு அழிவு ஏற்பட்டது. இது உலகம் முழுசும் தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதை கேட்ட மக்கள் எல்லாம் அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு எப்படி போவது? இந்த ஆலயத்துக்குள் மகா சக்தி உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரே, யெகோவா இருக்கிறாரே, அவருக்கு முன்பாக நாம் எப்படி போவது? யாரும் ஆலயத்துக்கு போகலை. அவ்வளவு பய உணர்வு. அந்த சூழலிலே தான் இந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆலயத்துக்குள் வருகிறான். முன் வாசலில் வருகிற போதே அவன் பயங்கரமான ஒரு காட்சி வருகிறது பாருங்கள். ஆண்டவர் பயங்கரமான உயரமுள்ள ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலானது ஆலயம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. அவரை சுற்றிலும் சேராபீன்களும் கேருபீன்களும் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்தபோது தன்னிலை உணர ஆரம்பித்தான். இவர்கள் சத்தமிட ஆலயத்தினுடைய எல்லா பகுதிகளும் அதிருகின்றன. இப்படி பயங்கரமான ஒரு கடவுளை நான் பார்த்து விட்டேனே. ஏசாயா தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். ஏன் இப்படி சொன்னான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 10வது வசனம், அது தொடர்ந்து உள்ள பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மோசே இடத்தில் சொன்ன ஒரு காரியம், என்னை கண்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது. எனவே கடவுளை கண்டால் சாவோம் என்கிற ஒரு உறுதிப்பாடு. எனவே இதை உணர்ந்த ஏசாயா பயப்படுகிறான். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்தமாய் பேசுகிற மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றவன், அசுத்த கிரியைகள் செய்கிற மக்கள் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுவதெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. நான் பாவி. தன்னிலை உணர்ந்தான். அவன் பயப்பட்டு கத்துகிறான். ஒரு தூதன் பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய உதட்டை தொட்டு, இப்போது நீ சுத்தமானாய் என்று சொல்கிறான். தன்னிலை உணர்ந்தவன் இப்போது சுத்தமாகி இருக்கிறான். இப்போது ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அச்ச உணர்வு இன்னும் மாறவில்லை. அவர் சுத்தமான பின்பு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றார். அவன் ஆண்டவரோடு கூட பேசுகின்றான். ஒரு இனிமையான அனுபவம் அங்கே உருவாகிறது. தொழுகையிலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறு கதை சொன்னார். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்க முடியும். 2 பேர் ஆலயத்துக்கு போனார்களா. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் பாவி என்றே இந்த இஸ்ரவேல் மக்கள் முத்திரை குத்தி வைத்திருந்தார்கள். பரிசேயன் என்றால் ரொம்ப பரிசுத்தன். தினமும் எத்தனையோ முறை அவன் தொழுவான், நேரம் தவறாமல் தொழுது கொண்டிருப்பான், மக்களுக்கு நல்ல காரியம் செய்வான், ஆலயத்தில் உள்ள நல்ல பணிவிடைகளை செய்வான். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஆலயத்திலே வந்து விட்டார்கள். இந்த பரிசேயன் சொல்கிற, ஆண்டவரே, நான் வாரத்திலே நான் பலமுறை உபவாசம் செய்கின்றேன், தாராளமாக காணிக்கை கொடுக்கிறேன், இத்தனை முறை நான் தொழுகை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை போல யாரும் இல்லை என்று உயர்வாக தன்னை போற்றிக் கொள்ளுகின்றான். சற்று நேரம் கழிகிறது. இந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள் வருவதற்கு அவன் மனம் இல்லாதவனாய் அவன் மார்பிலே அடித்து கொண்டு ஆலயத்துக்குள்ளாக வந்து கரங்களை தூக்கி கொண்டு, கடவுளே
பாவியாகி என் மேல் கிருபையாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆண்டவர் சொல்கிறார் அந்த கதையின் கடைசியில், அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாய் புறப்பட்டு சென்றான் என்று சொல்கிறார். தொழுகையிலே தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, அந்த தாழ்மை மனப்பான்மை ஏற்படுவது தொழுகையின் அர்த்தத்தை சிறப்பிக்கிறது. அந்த நிலைப்பாடுகளிலே ஆண்டவர் மனிதனோடு பேசுகின்றார். தன்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை மனிதனுக்கு தெரிவிக்கின்றார். மனிதன் ஆண்டவரோடு கூட பேசலாம். தொழுகையிலே தன்னை உணர்கின்ற மனப்பக்குவம் உருவாக வேண்டும். இரண்டாவது காரியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான பகுதியை நீங்கள் படிக்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆண்டவரும் சீஷர்களுமாய் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்கின்றார்கள். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகின்றார்கள். இது பெரிய விசேஷம் ஒன்றுமில்லை. அவர் போகின்ற வழியிலே சமாரியா வழியாக போனார்கள். யூதேயா கலிலேயா இருக்கிறது, நடுவிலே சமாரியா இருக்கிறது. இங்கே கலிலேயாவுக்கு யூதேயாவிலிருந்து போகிறவர்கள், யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வருகின்றவர்கள் யோர்தான் நதிக்கரை வழியாக சுற்றி போவார்கள். குறுக்காக போனால் பக்கத்திலே போய்விடலாம், ஆனால் போக மாட்டார்கள். ஏனென்றால் சமாரியா இருக்கிறது. சமாரியா புறஜாதியார்களுடைய பட்டணம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அது அப்படித்தான் இருந்தது. புறஜாதியார்கள் வாழுகின்ற இடம், யூதர்கள் அல்லாதவர்கள் வாழுகின்ற இடம். எனவே யாரும் யூதர்கள் இந்த வழியாக போக மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு இந்த வழி யாத்திரையிலே சமாரியாவை கடந்து ஒரு ஷார்ட்கட் யாத்திரை செய்கின்றார். இதற்கு காரணம் என்ன, ஏன் என்று ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அவர் புறப்பட்டு போகின்ற போது சீஷர்கள் ஒரு வேளை தடுத்திருப்பார்கள். ஆண்டவரே நான் போக வேண்டாம், இது புறஜாதியருடைய பகுதி, நாம் போனால் நாம் தீட்டுப்படுவோம், பல நாட்கள் தீட்டு கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஜாதி பாகுபாடில்லையே, உயர்வு தாழ்வு அவர் பார்ப்பதில்லையே, ஏழை பணக்காரன் என்று அவர் வித்தியாசம் பார்ப்பதில்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே பாதையைத்தான் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு சரித்திர பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி இந்த சமாரியா புறஜாதியாரின் பட்டணமாக மாறி போயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரம்ப காலகட்டங்களிலே சமாரியா இஸ்ரவேலின் தலைநகராக இருந்தது. ராஜாக்கள் தங்களுடைய பேலஸ்களை அல்லது கொட்டாரங்களை சமாரியாவிலே வைத்திருந்தார்கள், அங்கே தான் வாழ்ந்தார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க சமாரியா எப்படி புறஜாதியாரின் பட்டணமாக மாறி போயிற்று? அதற்கு ஒரு சின்ன சரித்திரம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவுதான் சொல்லி பார்த்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை தன்னுடைய முகத்தை விட்டு அகற்றினார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனம், தன்னுடைய முகத்தை விட்டு அகற்றினார். அப்படி என்றால் அவர்களை அந்நிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அசீரிய ராஜா படையெடுத்து வந்தான், அவர்களை பிடித்து கொண்டான். பிடித்தவனை ஒரு காரியம் செய்த அந்த சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் துரத்தினார். துரத்திவிட்டு அந்த பகுதியிலே பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத், செப்பர்வாயும் ஆகிய பகுதியில் உள்ள மக்களை கொண்டு குடியேற்றி வைத்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். இப்படியாக இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த பகுதியாகிய சமாரியா புறஜாதியாரின் பட்டணமாக மாறி போயிற்று. எனவே இஸ்ரவேலர்கள் குறுக்காக போவதில்லை, இந்த மக்களோடு எந்த சம்பந்தமும் கலப்பதில்லை, எதற்கும் அவர்களோடு பேசுவதில்லை, அவர்களை அசுத்த ஜாதி என்றே கருதியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பாதை வழியாக போகின்ற போது ஒரு பெண்ணை சந்திக்கிறார் கிணற்றடியிலே. அவளோடு கூட பேசுகின்றார். ஏராளமான காரியங்களை பேசுகின்ற போது இந்த பாவி என்று ஒதுக்கப்பட்டிருந்த பெண்மணி இயேசுவை 2 பார்வையிலே கண்டாள். யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே முதலாவது இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்று கண்டாள். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார். ஒரு தீர்க்கதரிசியால் தான் முடியும். எனவே இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று கருதினாள். பேச்சு தொடர்கிறது, சம்பாஷணை போய் கொண்டிருக்கிறது. 2வது இயேசுவை அவள் கிறிஸ்து என்று கண்டாள். 4வது அதிகாரம் 29வது வசனம்.
அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கின்ற போதுதான் இயேசு சொல்கிறார், நமது ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆவியோடு தொழுது கொள்ளல் என்றால் என்ன? உண்மையோடு தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? நான் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் நான் ஒரு காரியத்தை கண்டிருக்கின்றேன். யோபு 32வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரில் அல்லது மனிதருக்கென்று ஒரு ஆவி இருக்கிறது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்திலே மனுஷருக்கென்று ஆண்டவர் ஒரு ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவி மனிதருடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கிறது. இது பரிசுத்த ஆவி அல்ல, மனிதருக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற ஆவி. இந்த ஆவி மனதில் இருக்கிற எல்லா தீமைகளையும், மனதில் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. உண்மையான தொழுகையில் கலந்து கொள்கிற போது என்னவாகிறது? மனுஷருடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக கலக்கிறது, ஒன்றாக இணைகிறது, அதை ஒன்றை ஒன்று சங்கமித்துக் கொள்கிறது. அப்படி நடக்கிற போது என்ன நடக்கிறதாம்? ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இந்த ரெண்டு ஆவிகளும் கலக்கின்ற போது என்ன சம்பவிக்கிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய ஆராதனைகளிலே பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன? நம்மை உருவாக்கின ஆண்டவரிடத்தில் முழுமையான அன்பு கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்ற போது, அதே போன்று உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கின்ற போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எல்லாம் முழு 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 என்று வருகிறது. அப்படி என்றால் மனிதனிடத்தில் வேறு எந்த சிந்தைக்கும் இடமில்லாது இருக்க வேண்டும். இப்படி முழுமையாய் அன்பு கூர்ந்து அவரை தொழுது கொள்ளுகின்ற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் அவரை கண்டடைவோம். நாம் அவரை கண்டடைவோம். ஆண்டவரை தொழுது கொள்கின்ற போது வேறு எந்த ஒரு எண்ணத்திற்கும், எந்த ஒரு சிந்தனைக்கும் நம்மிடத்தில் இடம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது என்ன நடக்கிறது? உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குவார். முழுமையான அன்பு செலுத்தி ஆராதனை செய்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நமக்கு இரக்கம் செய்வார். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ்னாலே இந்த சிறையிருப்பின் அனுபவம் தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் வீட்டுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். வெளியே வருவதற்கு பயமாக இருக்கிறது. அரசும் சொல்கிறது வீட்டுக்குள்ளாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. எனவே வீட்டுக்குள் இருந்து கொள்ளுகின்ற ஒரு சிறை அனுபவத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு தனியான ஒரு 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 வாழ்வு நமக்கு இருப்பதாக நமக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? கொரோனாவுக்கு முன்னால் நம்முடைய தொழுகையை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு போக வேண்டும், புதன்கிழமையிலே வெள்ளிக்கிழமையிலே முடிந்தால் போக வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய மக்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வருகின்றார்கள். உண்மையான உள்ளத்தோடு, இறைவனிடத்திலே முழுமையாக கொண்டிருக்கிற அன்புணர்வோடு, முழுமையான சிந்தையோடு கலந்து கொண்டிருந்தோமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உண்மையிலே சொல்லப்போனால் பல மக்களை சந்திக்கலாம், பலரோடு பேசலாம், ஒரு கூட்டுறவு இங்கே இருக்கிறது, அதனால் ஆலயத்துக்கு போகிறோம் என்கிற ஒரு உணர்வு தான். ஆண்டவரிடத்திலே முழுமையான அன்பு வைத்து, என்னுடைய உள்ளத்தில் இதை தவிர வேறு எந்த உணர்வும் இல்லை என்று சொல்கிற நிலையில் நாம் ஆலயத்துக்கு வந்தோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே முழுமையான அன்பு செலுத்தி நாம் அவரை தொழுது கொள்ளுகின்ற போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார், நமக்கு இரக்கம் செய்வார். கொரோனாவுக்கு பின் நாம் என்னவாக இருக்க போகிறோம்
என்பதையும் கூட சற்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது நமக்கு தோன்றுகிறது, ஆலயம் இல்லாமல் இது என்ன வாழ்வு? ஆலயம் இல்லாது என்னுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஆலயம் திறக்கத்தான் போகிறது. கொரோனாவுடைய வைரஸ் அந்த தாக்கம் தணிகின்ற போது, ஆலயம் திறக்கப்படுகின்ற போது நம்முடைய உணர்வுகள் என்னவாக இருக்கிறது? ஆலயத்து போகின்ற போது தன்னிலை உணர்கின்ற உணர்வு உருவாக வேண்டும். நான் பாவி என்கிற ஒரு நிலைப்பாடு நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். ஆண்டவர் அதன் மூலமாய் நம்மோடு கூட பேச வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் ஆயத்தமாகின்ற போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிற அனுபவம் வேண்டும். முழு மனதோடு வேறு எதற்கும் இடமில்லாதபடி முழுமையாய் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தி அவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வேண்டும். இந்த தன்மையோடு வருகின்ற நாட்களுக்கென்று ஆயத்தமாவோம். உண்மையான தொழுகைக்கென்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். இறை வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்த இடத்திலிருந்து இழந்தருளினார். பரமணத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 451வது ஞானப்பாடல்தனை இணைந்து பாடுவோமாக. ஞானப்பாடல் எண் 451. பூவின் நல்வாசம் வீசும் சோலை ஆயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். ஞானப்பாடல் 451. அனைவரும் இணைந்து பாடுவோமாக. வாசம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கெட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார், விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே
மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன், பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, இல்லங்களிலிருந்து தொழுகையிலே கலந்து கொண்ட எங்களோடு கூட ஆண்டுடைய பிரசன்னம் இருந்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையிலே தன்னிலை உணர்ந்து கொள்கின்ற அறிவை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை கற்பித்து தந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரை முழுமனதோடு இணைந்து தொழுகின்ற நல்ல அனுபவத்தை சீக்கிரமே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் மாறனா, நல்ல நாதா வல்ல வேந்தா, பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுளின் அன்பும் அருளும் இனிய கூட்டுறவும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். 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 ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.